எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல்ல ஜனனிக்கு இது நாள் வரை குணசேகரன் மட்டுமே பிரச்சனையாக இருந்தார். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு செய்யக்கூடாத அநியாயம் எல்லாம் செய்து விட்டார். ஒரு கட்டத்தில் தனது மனைவியையே வீட்டில் வைத்து கொலை செய்ய துணிந்தார் குணசேகரன். தன்னை எதிர்த்த ஜீவானந்தத்தின் மனைவியை கூட கொன்றது, மகளை கடத்தி அநியாயம் செய்தது, மகனின் திருமண விஷயம், சொந்த தம்பியையே கடத்தி கொலை செய்ய பார்த்தது என ஏகப்பட்ட தவறுகள் செய்து விட்டார். ஆனாலும் அவரின் தவறுகளுக்கு ஒரு தண்டனை கூட கிடைக்கல. நியாயமாக இருக்க நினைக்கக்கூடிய ஜனனி போராட்டத்திற்கு தான் நிறைய தண்டனைகள் கிடைத்து வருகிறதுன்னே சொல்லலாம். குணசேகரன் போடும் நாடகத்தை முழுவதுமே நம்பி ஜனனியை எதிர்த்து வருகிறார் ஈஸ்வரி. நீதிமன்றத்திற்கு வந்த ஈஸ்வரி குணசேகரன் டீம் சொல்லி கொடுத்ததை அப்படியே கூறுகிறார். தற்போது குணசேகரன் வழக்கில் திகதி மாற்றம் நடந்திருக்கிறது. இதற்கு இடையில் வீட்டில் தரிசன் பார்கவி திருமணம் கோலாகலமாக தொடங்கிவிட்டது. அதாவது பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே நடக்க இருக்கக்கூடிய தர்சன் பார்கவி திருமணத்திற்கு வர சொல்லி ஈஸ்வரி சக்திக்கு போன் செய்து அழைக்கிறார். ஆனால் ஜனனியை அழைக்கல. காலையில் ஜனனி சக்தியை திருமணத்திற்கு செல் அப்படின்னு சொல்லி கூற, அவர் உன்னை அழைக்காத இடத்திற்கு, உனக்கு மரியாதை இல்லாத இடத்திற்கு நான் கண்டிப்பாக செல்ல மாட்டேன் என கூற ஜனனி எமோஷனலாக அழுகிறார்.